எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சீஃபுட் ரெசிபி தான். சீஃபுட் லவர்ஸ் எல்லாருக்குமே மோஸ்ட்லி ரொம்ப பிடிச்ச ஒரு சீஃபுட்னு பார்த்தா அது ப்ரான் தான். ப்ரானை வச்சு நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் நம்ம ரெடி பண்ணலாம். இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரான். ஸோ இந்த ப்ரானை வச்சு எப்படி சூப்பரான ஜம்போ ப்ரான் கறி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இதுக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிடலாம். இதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இதில் 2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் எண்ணெயில் பொரியும் போது இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் ரஃப்பாக கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு தேவையில்லை. இது ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதங்கினா போதும். அடுத்ததாக இது கூட 7-8 பல் பூண்டு, அப்புறம் ஒரு பெரிய துண்டு இஞ்சியை சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறது இல்லை. இதிலேயே நம்ம இஞ்சியும் பூண்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா காரத்துக்காக இது கூட ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பெரிய சைஸாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கிடலாம். கடைசியாக இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கிடலாம். இந்த கேப்பில் நம்ம ப்ரானை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபிக்கு 1 கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன். இது ஜம்போ சைஸ் ப்ரான். இந்த ப்ரானை நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பிகினர்ஸ்க்கு நிறைய பேருக்கு ப்ரான் எப்படி க்ளீன் பண்ணணும்னு தெரியாது. அவங்களுக்காக வேண்டி நான் தனியாக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போது ப்ரான் ஜம்போ கறி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு அதே பேன் எடுத்திருக்கேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் இதில் 2 கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கிடலாம். நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். இப்போது இதோட பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொருட்களை சேர்த்துக்கிடலாம். 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம சேர்த்துருக்கிற இந்த மசாலாவோட ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் இதை வதக்கி விட்டுக்கிடலாம். அடுத்ததாக இது கூட நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 1 kg ப்ரானை சேர்த்துக்கிறேன். இப்போது மசாலா எல்லாமே ப்ரான் கூட நல்லா படுற மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. ப்ரான் ரொம்ப பெரிய சைஸாக இருந்தாலும் டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது, சின்ன சைஸாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி சைஸில் நீங்கள் பார்த்து வாங்கும்போது நம்ம செய்கிற ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இது கூட 50 கிராம் சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்க்குற சின்ன வெங்காயம் பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா 2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா முழுசாகவே சேர்த்துக்கலாம். இப்போது ப்ரானோடு சேர்த்து வெங்காயத்தையும் கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கிடலாம். அடுத்ததாக இந்த ப்ரான் குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு 200 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஜம்போ சைஸ் ப்ரானுங்கிறதுனால இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா ப்ரானும் கொதிக்கும் போது தண்ணி விடும். அடுத்ததாக இதை மூடி போட்டு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இது ஒரு 80% குக் ஆயிடுச்சு. அடுத்ததாக அரை மூடி தேங்காயை அரைச்சி திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதில் தேங்காய் பால் சேர்க்காமையும் செய்யலாம், பட் தேங்காய் பால் சேர்த்தா தான் இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சால்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக மல்லி இலைகளை மேலே தூவிக்கிறேன். அவ்வளோதான். இது இன்னும் 20% குக் ஆகணும். ஸோ அப்போ தான் எண்ணெயெலாம் நல்லா மேலே பிரிஞ்சு பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை 5 மினிட்ஸ்க்கு தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுக்கிறேன்.
இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான கலர்ஃபுல்லான ஜம்போ ப்ரான் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, இடியப்பம், ஆப்பம், இட்லி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.